பாருவோட பர்த்டேக்கு வந்து வேறு லெவல் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கான் கமருதீன். ஸோ ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன். ஏன்னா வந்து பாரு வந்து பேங்காக் போதில்ல, பேங்காக் ஃபுல் தாய்லாந்து ட்ரிப் இருக்குல்ல. ஸோ முன்னாடியே பர்த்டே கொண்டாடலான்னு முடிவு பண்ணி அதெல்லாம் அந்த போட்டிருந்தாங்களாங்க ஒரு கார் ஒன்று போட்டிருந்தால. அந்த காரில் போகிறது வந்து ட்ரிப்பின்னு போட்டிருந்தால கூட வந்து பாரு வச்சு பாருங்கள். எங்கே அழைச்சிட்டு போகிறான்னா சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு அழைச்சிட்டு போகிறான். ஏன்னா பாரு போயிடும். எனக்கு தெரிஞ்சு கமரு வந்து கூட போகலை. எங்கே தாய்லாண்டுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமான சான்ஸ் இல்லை. ஏன்னா வந்து இப்போயே கொடுத்துட்டான், பர்த்டே ட்ரீட் கொடுத்துட்டான். பயங்கரமாக ட்ரெஸ் அப்லாம் பண்ணி சஸ்பென்ஸ்லாம் கொடுத்து அங்கே போய் டான்ஸ்லாம் ஆடி இவன் பாட்டு பாடிட்டு போகும்போதே எனக்கு டவுட் இருக்குங்க. ஏதோ ஒன்று பண்ணுறான். அவன் சொன்னால் பாருங்கள், அப்சேஷன் வந்து எனக்கு வந்து ஒரு ஓசிடி பீக்கில் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு வெயிட் பண்ண முடியல அப்படின்னு போட்டிருந்தான். ஸோ அப்போவே ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் டவுட்டு வந்து இந்தளவுக்கு வேலை செய்யணும்னு தெரியல. பார்வை கூடையை வச்சுக்கிட்டு அது மாதிரி சும்மா டின்னர் போகலான்னு அழைச்சிட்டு போயிருக்கான். ஆனால் அது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸு. பயங்கரமாக இங்கே வந்து லவ் சிம்பிள்லாம் போட்டு ஒரு பெரிய டெக்கோலாம் பண்ணி அப்புறம் ஃபயர் ஒர்க்ஸு, அப்புறம் அந்த இடத்துல வந்து வரவேற்கிறதுக்கு பாய்ஸு அவங்க அப்படியே வந்து ஒரு அதான் கம்ரு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜானு அப்புறம் வந்து போத்தன் ராஜ் இவங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வரவேற்பில் வந்து பலூன்ஸ் எல்லாம் போட்டு அழகாக வந்து இவன் அழகாக ட்ரெஸ்அப்லாம் பண்ணி போட்டிருந்தால அந்த காரில் இருக்க மாதிரி அந்த ட்ரிப்பி கூட நாய்க்குட்டி கூடலாம் இருந்தால பாருவோட நாய்க்குட்டி விடலாம். அது என்னென்னா அதுதான் இது கலைச்சிட்டு போனது தான். பாருக்கு வந்து கண்ணெல்லாம் கட்டி சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி அங்கே கார்லேருந்தே கட்டி கண்ணை கட்டி கொண்டு வந்துருப்பான் போல். இந்த சர்ப்ரைஸ் ஈவெண்ட்ஸ்லாம் செய்வாங்க தெரியுமா, அவங்கள்ட்ட கொடுத்துருக்கான். கொடுத்து பண்ண சொல்லிவிட்டு சும்மா டின்னர் வர மாதிரி வந்துட்டு கண்ணை கட்டி என்னடா ஆஹா அப்போயே நினச்சிருக்கோம் பாரு, ஆஹா கண்ணை கட்டி கொண்டு போகிறான், ஏன்னா பர்த்டே இப்போயே கொண்டாட பார்க்குறான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அங்கே டான்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக கேக்கெல்லாம் ரெடி பண்ணி வேறு லெவலுங்க. உண்மையில் கமரு ரொமான்டிக் தான். அங்கே போய் டான்ஸ்லாம் ஆடிட்டுருக்கான். பயங்கரமான சந்தனமாக தேய்ச்சி விட்டாலே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டெல்லாம் போட்டு வேறு லெவல். கமரு இதை தான் எதிர்பார்க்குறோம். செம இன்னும் இப்படி கலக்கிட்ட நீ எதிர்பார்க்கவே இல்லையம்மா உன்ட்டேருந்து. அப்போ நீ வந்து தாய்லாந்து போகலையா? சொல்ல முடியாது, தாய்லாண்டுக்கும் போகவும் வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போவே வந்து சர்ப்ரைஸு பர்த்டே நீ கிடையாது. ஆனால் இன்றைக்கே சர்ப்ரைஸ் தலைவன் கொடுக்குறான்னா அப்போ ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் தான் இது. ப்ரீ பர்த்டே சஸ்பென்ஸ் தான். ஸோ எனக்கு தெரியலையே. நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருந்தீங்க கமரு போகிறானா நான். ஸோ புக் பண்ணது இன்னும் வந்து அவங்க சொல்லவே இல்லை. பாரு டீம் மொத்தமாக போகிறாங்க. ஸோ வைபுத்து பாருவில் வரும் அப்டேட்ஸ் வரும், பாரு அப்டேட் பண்ணுவோம். கமரு கூட போகிறானாங்கிறத இன்னமும் தெரியல. ஏன்னா இப்போ இந்த பர்த்டேலாம் இந்த செலிப்ரேஷன்லாம் நடந்ததெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன், ப்ரீ பர்த்டே சர்ப்ரைஸ்ன்னு சொல்லும் பொழுது அதிக சான்ஸ் போக மாட்டான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம எதுக்கு முடிவு பண்ணிக்கிட்டு. ஸோ போனால் நல்லாயிருக்கும் ஜாலியாக. தலைவன் போக மாட்டானே. அந்த கார் வாங்கினதுலேருந்து ஃபுல்லாக காரோடையே இருக்கான். போட்டிருக்கான் பார்த்தீங்களா, ட்ரிப்பிங் வித் ட்ரிப்பி அண்ட் வெச்சூஸ்னால் அந்த காரோட பேர் இது பண்ணுறான். எதுவும் படம் வாய்ப்பு இருக்கா இல்லை எதுவும் பிஸியாக இருப்பானோ? ஆனால் சுற்றிக்கிட்டே தான் இருக்கான் காரை வச்சுக்கிட்டு. கம்மு ஆன் வீல்ஸில் போட்டுக்கிட்டு இருக்கான். அதையும் தூக்கிட்டாங்க ஏதோ என்னன்னு தெரியல. ஆனால் கமரு ரொமான்டிக்காக ஒன்று பண்ணிட்டாங்க உண்மையிலே. நான் கூட ஏதோ நினச்சேன், ஆனால் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. இந்த ஆப்போசிட் குரூப்புக்கெலாம் வைத்தறிச்சல் ஹெவியாக இருக்கும். ஆல்ரெடி இப்போ பல பேர் வந்து ஐயோ இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களேன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க வேறு. அவன் எடுக்கிற முடிவு வந்து பாருவுக்கும் கமருதீனுக்கு சாதகமாக அமையுது பாருங்கள். அதாவது விஜய் சேதுபதி எதாச்சியாக எடுத்த முடிவு. சரி நீங்களாம் ஒரு டம்மி பீஸுங்க, நம்ம தான் பெரிய ஹீரோ ஆச்சே, ரெட் கார்டு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு பெரிய ஒரு மாதிரி வந்து, அதாவது திவாகரையும் அந்த மாதிரி தான் அனுப்பி விட்டான். அந்த ஆளுக்கு தனிப்பட்ட வன்மம் பிடிச்சவன் போல அந்த ஆள் அனுப்பி விட்டான். கமரையும் அப்படி தான் கலாச்சிக்கிட்டே இருப்பான், பார்வையும் அப்படி தான் கலாச்சிக்கிட்டே இருப்பான். 3 பேரையும் அனுப்பிவிட்டான். ஃபஸ்ட்டு வந்து ரெட் கார்டு கொடுக்காம திவாகர் அனுப்பிவிட்டான். இவன் 2 பேரையும் பார்வையும் கமருதீனையும் வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிவிட்டது இப்போ சாதகமாகிடுச்சு. அரோரா வந்து போஸ்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு ஏதோ அப்யூஸ்லாம் பற்றி. அதை பார்த்தீங்களா, எதுக்கு போடுதுன்னு தெரில. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஸோ கமரு வேறு லெவல். கமரு பாரு பர்த்டே இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.